இவங்க பேர் திவ்யா. இந்த வீட்டோட மருமக, ஹரிஷோட அன்பான மனைவி, 3 பசங்களோட அம்மா. இவர் இந்த வீட்டோட குலகுரு. கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவின் நடுவில் இருக்கும் ஸ்ரீஹுலி ஜந்தி க்ஷேத்ரதா பட்டத்தின் கடவுள் ஸ்ரீ மாலிங்கராயா மகாராயா. மாமா, இவர் தான் இந்த வீட்டோட பெரியவர், ராஜேந்திரப்பா. பசங்க சின்ன வயசுல இருக்கும் போதே தன்னோட மனைவியை இழந்துட்டாரு. பசங்களை பார்த்துக்கிட்டு அவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த வீட்டோட மூலாதாரமே இவர் தான். எடுத்துக்கோங்க. ஓ சாமி, வரணும் வரணும், கடவுளோட சொரூபம். மிருத்யுஞ்சயா. உட்காருங்க சாமி. ஒரு தகவலும் சொல்லாம வந்திருக்கீங்க. என் வீட்டுக்கு நான் வர்றதுக்கு தகவல் எது இருக்கு? என்ன சாப்பிட்றீங்க? பால், பழம்? எதுவும் வேண்டாம். உன்னை பார்த்ததே மன நிறைவு எனக்கு. நீங்க நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்க சாமி, எங்களுக்கு எந்த குறையும் இல்லை உங்களோட தயவால. தோற்றத்துக்கு மகிழ்ச்சியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு வழி, அப்படித்தானே ராஜேந்திரப்பா? ஆமா சாமி, எல்லாம் இருந்தும் நிம்மதியே இல்லாம இருக்கு. அதுக்கு காரணம்தான் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ வரைக்கும் உங்க கையை பிடிச்சி வந்த அந்த சக்தியை மறந்த வாழ்க்கையில நிம்மதி எங்கிருந்து உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க? எந்த சக்தி சாமி? ஒன்றும் புரியல, தெளிவா கொஞ்சம் சொல்லுங்க சாமி. மனுஷனுக்கு காலத்துக்கு ஏற்ப பணம் பொருள் வந்துட்டா இதெல்லாம் மறக்கிறது சகஜம். உங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சு? நான் சின்ன பையனா இருக்கும்போது போயிருந்தேன் சாமி. மறுபடியும் உங்களுக்கு அங்க போகணும்னு உங்க மனசுக்கு தோணவே இல்லையா? ஆஹா, அப்படி எதுவும் தோணல சாமி. ஏன்னா ஐயோ, என்னாச்சுங்க? இந்தாங்க தண்ணி குடிங்க. ஐயோ, தண்ணி காலி ஆயிடுச்சு, எடுத்துட்டு வர இருங்க. பார்வதி, பார்வதி, பார்வதி! அம்மா, அப்பா, அம்மா, அப்பா, அம்மா, பார்வதி, அப்பா, அம்மா, அப்பா, அப்பா வாங்கப்பா, அம்மா. தம்பி வா. அதெல்லாம் காலத்தோட கட்டாயம். அவங்களோட விதி முடிஞ்சு போச்சு. மிருத்யுஞ்சயம் சன்னதியிலேயே கைலாசம் சேரணும்னு விதிக்கப்பட்டிருக்கு. அதை மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகலன்னா எப்படி? போயிட்டு வாங்க, நன்மையாவே எல்லாம் நடக்கும். சரிங்க சாமி.
அங்கே எப்போ போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்களே சொல்லுங்கள் சாமி. எப்போ போயிட்டு வந்தாலும் நல்லது தானே. கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு நல்லது கெட்டது ஏதாவது இருக்கா என்ன? நாளைக்கு சிவராத்திரி முடிஞ்ச 13வது நாள் ஏகாதசி. நல்ல நாள் தான். குடும்பத்தோட போயிட்டு வாங்க. சரிங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே செய்யறேன் சாமி. திவ்யா, இந்த வீட்டு மருமக. நல்லது. தீர்க்க சுமங்கலி பவ. சுபம் உண்டாகட்டும். நான் நல்லது சாமி. என்னங்க, எழுந்திரிங்க, காஃபி குடிங்க. என்னங்க? இவர் தான் ராஜேந்திர அப்பாவோட பையன் ஹரிஷ். அப்படின்னா திவ்யாவோட புருஷன். கவி மனசு. கவிதைங்க எழுதுறது படிக்கிறதுனா இவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்பப்ப கவிதைங்களும் சொல்லுவாரு. தங்கத்துல ஜொலிக்கிற உன் நேரம் அந்த சூரியனோட வெளிச்சம் உன் மேல பட்டு எங்க இருளானது என்று அந்த சூரியன் வர வேண்டும் என்றால் அந்த இரவிலே உன்னோட அழகான தோற்றம் தெரியவில்லையே. அதனால தான் சொல்றேன், சீக்கிரம் வா. என்னங்க, வா. என்ன இது? விடுங்கங்க. மாமா ஏதோ குறிஞ்சிக்கிட்டு பேசிட்டு இருக்காரு. ஏதோ கோயிலுக்கு போகணுமா, அது என்னன்னு வந்து கேளுங்க. கோயிலுக்கா? எந்த கோயிலுக்கு? அது என்னவோ அதைத்தான் பேசிட்டு இருந்தாங்க. நீங்க வந்து கேளுங்க. அப்பா, சாமிஜி வந்தாங்களா? ஆமாம், நாளைக்கே போய் நம்ம குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணிட்டு வந்துடுங்க. சரிப்பா. குருஜி இதை தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. காலையில் சீக்கிரமாகவே கிளம்பணும். வண்டிக்கு இப்போவே நீ ஃபோன் பண்ணி சொல்லிடு. சரிப்பா. இது யார் அணில் கும்பலே மாதிரி? வணக்கம் சார். வணக்கம். இவங்க பேரு கங்கராஜ், டிடி டிரைவர். இந்த குடும்பத்தை குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிட்டு போக வந்த சாரதி. என்ன விஷயம்? வண்டியோட வந்து விஷ் பண்ற? காலையில் ஐயா ஃபோன் பண்ணியிருந்தார் சார். ஐயாவா? ஏதோ கோயிலுக்கு போகணுமா, அதுக்கு தான் சார் வந்திருக்கேன். இவர் இந்த வீட்டோட மாப்பிள்ளை விவேக். ராஜேந்திர அப்பாவோட பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டவர். அவங்க ஒரு ஆண் வாரிசை இந்த குடும்பத்துக்கு தந்துட்டு காலமாயிட்டாங்க. குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக தன்னை விட 15 வயசு சின்னவங்களான ராஜப்பாவோட 2வது பொண்ணை கட்டிக்கிட்டாரு. அவங்களுக்கு ஒரு பொண்ணு. பேருக்கு தான் நானும் ஒரு ஃபிலிம் டைரக்டர்னு சொல்லிக்கிட்டு சுத்துறாங்க. ஆனா இப்போ வரைக்கும் ஒரு படம் கூட பண்ணல. இவ தான் ஹரிஷ் மற்றும் திவ்யாவோட முதல் பொண்ணு. இவ பேரு பவித்ரா. ரொம்பவே குறும்புத்தனமான பொண்ணு. அம்மா, நான் கோவிலுக்கு வரமாட்டேன். என்னடி, எங்கேயாச்சும் போகணுன்னா நீ தான் முதல்ல ரெடி ஆவ. இப்போ என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ற சொல்லு. எனக்கு எக்ஸாம் இருக்குமா, நான் நிறைய படிக்கணும். இந்த ஒரு நாள்ல என்னத்தை படிச்சு கிழிக்க போற? எக்ஸாம் இன்னும் அடுத்த வாரம் தானே. சும்மா கிளம்பி வா. வரமாட்டேன்னு சொல்லாத. நம்ம போறது கோயிலுக்கு. கோயிலுக்கும் சரி, தேவலோகத்துக்கும் சரி, நான் வரமாட்டேன். ஐயோ, ஏதாச்சும் பண்ணிக்க போ. அண்ணா சீக்கிரம் வா அண்ணா. என்னடி வேணும் உனக்கு? அண்ணா சீக்கிரம் வா அண்ணா, டைம் ஆகுது, நான் குளிக்கணும். வரேன் ரெடி. அண்ணா சீக்கிரமா வா அண்ணா. ஓடி, எப்போ பார்த்தாலும் நான் குளிக்கும் போதே வந்து நிற்கிறேன். இப்போ வரமாட்டியா நீ? என்ன பண்ற இவளோட பாரு. பேரு நிவேதிதா. திவ்யா ஹரிஷோட 2வது பொண்ணு. ரோஹித்தோட அன்பான தங்கச்சி. இவன் தான் திவ்யா ஹரிஷோட மூத்த பையன். அதான் சொன்னனே ரோஹித்னு. இவன் ஒரு டிக்டாக் லவர். அம்மா, எப்படி? அடியே உனக்கு என்ன பண்றேன்னு பாரு.
இவ பேரு பிந்து. விவேக்கோட 2வது பொண்ணு. சங்கீதம்னா உயிர். இவன் பேரு தான் அபி. விவேக்கோட முதல் மனைவியோட பையன். பவித்ராவோட லவ்வர். இந்த கை தான் தமிழ்நாட்டோட சொத்து. இந்த 5 விரல்ல இருக்கிறது தான் 5 கோடி மக்களோட சக்தி. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அடிச்சா திரும்பி வர முடியும்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. டேய் போதும் வாடா. ஸ்டொமக் பர்னிங். பிந்து வேணா விடு, என் பேக் எடுத்து வைக்காத. எதுக்கு? நானும் வரமாட்டேன். யாரு வரலன்னு? பவித்ரா. கோயிலுக்கும் சரி தேவலோகத்துக்கும் சரி நான் வரமாட்டேன். ஏண்டி அப்ப நீ போகலையா? நட்சத்திரம் இல்லாம சந்திரன் எப்பயாவது பார்த்திருக்கியா நீ? இல்ல. எதுக்கு? சோ அதான் நீ வரலன்னா அபி வரல, அபி வரலன்னு நானும் போகல. நம்ம யாரும் போகலன்னு தெரிஞ்சு தாத்தா குழந்தைங்களுக்கு இல்லாத சந்தோஷம் நமக்கு எதுக்குன்னு நம்ம அங்க போறதையே கேன்சல் பண்ண சொல்லிட்டாரு. என்ன பார்த்துட்டே இருக்க? வா நாம போலாம். எஸ். இந்த ஆங்கிள் சூப்பரா இருக்கு. ஜிம்மி மாதிரி ஷூட் பண்ண போறேன். சீக்கிரம் வாடி. வரேங்க. இவங்க தான் விவேக்கோட 2வது மனைவி சுஷ்மா. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்கம்மா வாங்க. அப்பா கூடவே இருந்துட்டு அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க. அப்பாவுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுங்க. அவரோட மாத்திரை மருந்தெல்லாம் கவனம் இருக்கு. டைமுக்கு அதெல்லாம் கொடுத்துருங்க. எதுனா எனக்கு கால் பண்ணுங்க, சரியா? சரிண்ணே. ஹாய் அபி, ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன். இவன் தான் ராக் ஸ்டார் டேவிட், அபியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னடா என்ன பண்ற? எனக்கு என்னடா நல்லா போயிட்டு இருக்கு. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். தேங்க்ஸ். ஹாய் டேவிட். ஹாய். உனக்கு இந்த ராக் ஸ்டார் பேருக்கு பதிலாக ராக்கெட் ஸ்டார்னு பேர் வச்சிருந்தா இன்னும் பொருத்தமாக இருந்திருக்கும். எதுக்கு அங்கிள்? பின்ன நீ வரதும் போறதும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்போ கூட எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, நம்ம கிளம்புறதுக்குள்ள டேவிட் வருவானா இல்லையான்னு. டேய் எனக்கு இல்லாத டவுட் உனக்கு எதுக்குடா? எதுக்குன்னா ராக் ஸ்டார் கூட செல்ஃபி மிஸ் ஆயிருக்கும் மச்சான். ஓ தேங்க் யூ. ஒரு பாட்டு ஏதாச்சும் பாடேன் டேவிட்டு. உன்னை மாதிரி ஒரு திறமைசாலியை கூட வச்சுட்டு நீ சும்மா இருந்தா எப்படி? ஆமா டேவிட், நம்ம கோயிலுக்கு போய் சேர்றதுக்குள்ள 4-5 மணிக்கு மேலே ஆகும். அப்படியே போக போக உன் பாட்டை கேட்டுக்கிட்டே இருந்தா டைம் போகிறதே தெரியாது. பாடு. ஆண்டி நான் பாடி ஆகணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. ஓஹோ, என்னப்பா அது? நீங்களும் அங்கிளும் எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க. ஐயோ ராமா. அங்கிள் நீங்க பாடுறத பத்தி நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு ஆண்டி. அவ்வளோ பெரிய சிங்கர்லாம் இல்லப்பா. ஏதோ கல்யாணம் ஆன புதுசுல எப்பயோ ஸ்கூல்ல கத்துக்கிட்டது. ஃபோன்ல பேசும்போது ஒரு வாட்டி பாடினேன்ப்பா. அதையே சொல்லிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் ரீல் விட்டுட்டு இருக்காரு. நீங்க பாரு டேவிட், காக்காவோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க கிளி காக்கா எவ்வளவு கேவலமா பாடினாலும் மயில் மாதிரி நல்லா பாடுதுன்னு நினைச்சுக்கணும். என்ன அங்கிள், ஆண்டி எப்படி இருந்தாலும் பாடுவாங்க. அவங்க குரல் கேவலமா இருக்குன்னு எப்பவுமே சும்மா சும்மா கலாய்க்காதீங்க. ஆண்டி நீங்க பாடுங்க. ஆண்டி சும்மா பாடுங்க. ஆண்டி பாடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் பாடுங்க. அலை துளியாய் என் இதயத்தை இதயத்தை நனைத்து விட்டாய். பார்வை
மாமா என்ன அத்தை வாவ் இப்ப வேற யாராச்சும் பாடுங்க. Come on, come on. பாடுங்க. Come on. Girls, come on. பாடுங்க. நீங்களும் பாடுங்க. நீங்க எல்லாரும் பாடுங்க. அவ டான்ஸ் ஆடுவா. நீ பாடுறியா? பார்க்காத பாடு, என்ன பாடு. பார்க்காத பார்வையால் என்ன பார்க்காத போகாத தள்ளி போகாத. டேய் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? வந்து உட்கார்றா. அப்படியே ஸ்டிக்க வச்சு நின்னுட்டு இருக்க. நான்சென்ஸ். கலைக்கு மரியாதையே இல்லை. கங்காதர். சார். அந்த இடத்துல வண்டியை ஓரமான பாட்டு. ஐயா வணக்கம். வணக்கம். மிருத்துஞ்சயம் கோயிலுக்கு எந்த பக்கமா போனோம்? சார் இங்க தான் கொஞ்சம் முன்னாடி போய் லெஃப்ட் எடுங்க வந்துடும். அங்க இருந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அங்க இருந்து நேரா போனீங்கன்னா நீங்க சொன்ன லொகேஷன் வந்துடும். முன்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு 2 வழி கிடைக்கும். அங்க இருந்து வலது பக்கமா போனீங்கன்னா மிருத்யுஞ்சய கோயில் வந்துரும். நன்றி. வணக்கம். போயிட்டு வாங்க. வாங்க. ஏதாச்சும் கிடைச்சா போதும், மொபைல் எடுத்துட்டு வந்துருவாங்க. என்னது? டீடைல்ஸ் சொல்றேன் போடா. கலைக்கு மரியாதையே இல்லைங்க. டேய் தம்பி, மிருத்துஞ்சயம் கோயிலுக்கு போயிட்டு வரணும். போக வேண்டியதானே, யார் வேணாண்ணா? போயிட்டு வர வழி சொல்லுப்பா. ஆற்று பக்கத்தில் நின்றுட்டு தண்ணி கேட்குற மாதிரி இருக்கு. ஐயா நீங்கள் கேட்டது இந்த வழியில் தான் இருக்குது. அங்கே வண்டி கிண்டியில் அதுவும் போக முடியாது. அப்படியே நடந்தான் போகணும். அங்கே தெரியுதுல, அதுதான் கோயில். இல்லை, இந்த இடம் எங்களுக்கு புதுசு. நீங்கள் இங்கேயே இருக்கிறவங்க, நீங்கள் எங்கள் கூட இருந்து மலை ஏறி எங்களுக்கு வழி காட்டினீங்கன்னா எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓ சரி, ஒரு வேலை பண்ணுங்க. அவன் ரொம்ப நேரமாக மலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தான். அவனை கூட்டு போங்க, அவன் காட்டுவான். மல்லப்பா, மலைக்கு போறியாடா இவங்க கூட? மலைக்கு போகணுன்னா மலையை பத்தி தெரிஞ்சவங்க யாராவது கூட இருந்தா கொஞ்சம் வசதியா இருக்கும். அதான் உங்களை கூப்பிடுறோம். வாங்க, சும்மா வாங்க, உங்களுக்கு சாமி தரிசனம் ஆகும். எனக்கு சாமி தரிசனம் கிடைக்கும்லாம் தெரியாது சாமி. ஆனா அந்த மலையில நல்ல விறகு கிடைக்கும்னு சொல்றாங்க. அதனால வேணா நான் உங்க கூட வரேன். ரொம்ப பெரிய மனசு தானே உங்களுக்கு. சாமி கும்பிட்றத விட விறகு வெட்டுறது முக்கியமா போச்சுல்ல. வாங்க சார், வாங்க, நான் கூட்டு போய் காட்டுறேன். வாங்க வாங்க சார், வாங்க, எல்லாத்தையும் கூட்டு போய் காட்டுறேன். டென்ஷன் ஆகிக்காதீங்க. டெய்லி இந்த மலை பாதையில தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். வாங்க, பார்த்து போங்க. ஆமா, எக்ஸாம் சொன்னேன். வா இங்க பாரு. இப்ப மட்டும் எப்படி வந்த? அது அப்படிதான். இப்ப எதுக்கு இதெல்லாம்? எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா வருவேன்னு.
செல்ஃபி பைத்தியங்க. இதுகளோட வந்தேன் பாரு, தலையெழுத்து. கொஞ்சம் சிரிங்களாமா, ஃபேஸ்புக் லைவ்ல இருக்கேன்ல, எல்லாரும் உங்க மூஞ்ச பார்க்கட்டும். அவங்க மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாமா? நாங்க என்ன அழகில்லையா? வீட்ல பார்த்தா பாம்பு கீரி மாதிரி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஆனா இங்க பாரு, பூவு பட்டாம்பூச்சி மாதிரி ஒன்னாவே இருக்காங்க. இவனும் இருக்கானே. அம்மா எனக்கு கால் வலிக்குது, நடக்க முடியல. மம்மி எனக்கு கூட கால் வலிக்குது, தூக்கிட்டு போங்க மம்மி. பார்த்து வாங்க சாமி, இந்த மலையில புலி கரடிங்களோட தொல்லை ரொம்பவே அதிகம். எதுக்கு சொல்றேன்னா, ராத்திரி நேரத்துல மனுஷனோட வாசனையை பிடிச்சி அப்படியே வெளியில வந்துடும். ஊருக்குள்ள வந்து உங்களுக்கு எதுவும் தொந்தரவு கொடுக்கறது இல்லையா? இல்ல ஏதாவது நடந்திருக்கா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தனோட கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து சும்மா இருந்தீங்களா? ஜனங்க நடமாட்டம் அதிகமாக இருக்கும்போது எந்த மிருகமும் அட்டாக் பண்ணாது டேவிட். அதுங்க நம்ம தனியாக இருக்கும்போது தான் அட்டாக் பண்ணும். எல்லாரும் பார்த்து உஷாரா நடக்கணும். போகவே பயமா இருக்கு. சீக்கிரமா பூஜை முடிச்சிட்டு வந்துடணும். சீரியஸா எடுத்துக்காத, நான் சும்மா ஜோக் தான் பண்ணேன். மலப்பா, ஒரு கதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் காட்டு பண்ணிய பத்தி. அது உனக்கு கரெக்டா சூட் ஆகும். காட்டுல தான் ஷூட்டிங் எல்லாமே. ப்ரொடியூசர் இருந்தா சொல்லு. எப்படியும் ஒரு 200 ரூபாய் வருமா பெரியய்யா? தலையெழுத்துல காட்டுக்குள்ள ட்ரிப்போம். அப்பாடி, இது எப்படி தாண்டறது? எல்லாரும் காலை வச்சு பார்த்து வாங்க, ஜாக்கிரதை. அவ்வளோ எதுக்குமா பயப்படுறீங்க? நான் தான் உங்க கூடவே இருக்கேன்ல. பண்ணி காட்டு பண்ணிங்க கூடலாம் சண்டை போட்டுவோமா நானு? என்ன மல்லப்பா, உங்களை பார்த்தே ஓடி போயிட்டு இருக்குன்னா. பார்த்து வாங்க சார், பார்த்து வாங்கம்மா. இங்க ரொம்ப பள்ளமா இருக்கு. இங்க நடந்து நடந்து எங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. உங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எல்லாரும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டே வாங்க. தண்ணிக்குள்ள இருக்க சின்ன சின்ன கல்லுங்கள பாசிங்களா இருக்கும். கால் இடறி கீழே விழுந்தீங்கன்னா ஆயுசுக்கும் உங்களை சரி பண்றது கஷ்டம். பாத்துக்குங்க. எல்லாரும் பொறுமையா பார்த்து கவனமா வாங்க. கூடவே வா. கல்ல குத்து போகுது. பாத்து நல்லா புடிச்சுக்கோங்க. தாமா இருக்கேன். எதுக்கு நீ பயப்படுற? பயப்படாம வா. கைய புடி. நான் எங்க விழுந்துறோம்னு பயமா இருக்கு. சிக்னலும் கிடைக்க மாட்டேங்குது. எதாவது வேணுமா? காலும் போக மாட்டேங்குது. மச்சான் உன் கிளாஸ் கூட அப்பதான் ஸ்டைலா இருப்பேன் நானு. அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. எங்க போக போக பள்ளம் அதிகமா இருக்குமோன்னு. இப்பெல்லாம் பள்ளம்லாம் எதுவும் அவ்வளவா இல்ல. மழை காலத்துல மட்டும் இந்த பக்கம் காலை வைக்க கூடாது. ஆண்டி, சோனே சோனே தூ. நீ என்னடா பைத்தியம் பிடிச்ச கிளி மாதிரியும் அந்த இடத்துல பறக்கிற காக்கா மாதிரியும் டிக்டாக் உள்ள பூந்துன்னு கான்னு கத்தினே இருக்க? மச்சான், பாக்குறதுக்கு காக்கா மாதிரி இருந்தாலும் மனசளவுல கிளி மாதிரி இருக்கணும்டா. நீ என்ன இன்னும் அவன் சொன்ன கரடியை பத்தியா நினைச்சிட்டு இருக்கியா? அதுக்கேண்டா பயப்படுற? என் உயிரை கொடுத்தாது உன் உயிரை காப்பாத்திர மாட்டேனா? ஓ, பாத்ரூம்லயே கருப்பாம்பூச்சி பார்த்தா பயந்து ஓடுறவ நீ. இந்த காட்டுல இருக்க சிறுத்தை கரடியை பார்த்து பயப்படாமையா இருப்ப? ஐயோ, உங்க பாரு, கால்ல கம்பளி பூச்சி இருக்கு. பவித்ரா, பவித்ரா, எங்க போனா? பவி, எங்க அவ? அடியே பவித்ராவை காணோம்டி. பவித்ரா, பவி, பவி, பவித்ரா, பவி, பவி, எங்க இருக்க? எங்க இருக்க? எங்க போனா இவ? எங்கன்னு போய் நான் தேடுவேன். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். பார்த்து போயிட்டு வா.
பவித்ரா 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 பவி நான் வரமாட்டேன், எக்ஸாம் இருக்குன்னு சொன்னவள நானே கூட்டிட்டு வந்து மிருகத்துக்கு பலி கொடுத்துட்டேனே. இப்ப அழுது என்னடி பிரயோஜனம்? கூப்பிட்டு வரும்போது இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். அண்ணா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, அவளுக்கு எதுவும் ஆகாது. அபி போயிருக்கான்ல, அவன் கண்டிப்பா கூட்டிட்டு வருவான். ஆன்ட்டி நீங்க இந்த மாதிரி நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க ப்ளீஸ், சும்மா இருங்க. அமைதியாவா? இவ்வளவு தூரம் எங்க போனா இவ? பவித்ரா வா வா அபி விட மாட்டேன்டா, செத்தடா. உனக்கு அபி அறிவேதா இருக்கா இல்லையா உனக்கு? நான் ஒரு 1 hour லேட்டா வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அங்க நெட்வொர்க் சரியா கிடைக்கலன்னு சொல்லி கொஞ்சம் முன்னாடி வந்தேன், அதுக்குள்ள அவன் வந்து வச்சேன்னு வை ஒண்ணு. மொபைல் நெட்வொர்க் பாக்குறேன்னு வந்துட்டு இப்ப வீட்டுல இருக்கிற நெட்வொர்க்கை நீ கட் பண்ணிருப்ப. சரி வா போலாம். என்னாச்சு? அது என்ன பாதி சொல்ற தேங்க்னு? முழுசா சொல்லாத. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். என்ன அவ்வளோ சந்தோஷமா இருக்கு? நான் ஒன்று சொல்லணும், சொல்லலாமா? அது என்ன சொல்லு. ஓ ஐயனா என்ன அர்த்தம்? ஒன்றும் புரியல, முழுசா சொல்லு. ஐ லவ் யூ.
மனசே கொஞ்சம் நெஞ்சை தொடு நிலவே இவதான் என்னோட கண்மணி என்றும் நீதான் பெண்ணே நடந்தால் கால்கள் பறக்குதே சிறுவை பறவை போல் நானே எதை நான் தேடுது மனமே கண்கள் அதைதான் வேணுமே நீ என் கண்ணெல்லாம் பூக்கும் பூவல்லோ இனிமேல் நான் தானே உன் காதலே புதிதாய் நீ இங்கே சாய்ந்தேன் என் நெஞ்சில் நீ என் நெஞ்சத்தை அள்ளித்தான் போரானே உன்னால் நான் மழையானேன் கனவுகள் என்னும் நிஜமானே விழியில் உன் பார்வை கனவோ மொழியில் என் தீர்மானமோ அதுதான் நான் சொல்லும் சமயம் உன்னால் அதை பார்த்திடுமோ சிறியில் நான் வீழ்ந்தேன் என்றும் இமையில் நான் மூழ்கிடுமோ இந்த இரவு பகலும் என்று முடிந்திடுமோ முடிந்த பிறகு நாம் பிறந்திடுமோ காதல் என்றுமே விதிதானோ அதை இதயம் ரசித்திடுமோ எல்லை தாண்டும் மனசே கொஞ்சம் நெஞ்சை தொடு நிலவே இவதான் என்னோட கண்மணி என்றும் நீதான் பெண்ணே நடந்தால் கால்கள் பறக்குதே சிறுவை பறவை போல் நானே எதை நான் தேடுது மனமே கண்கள் அதைதான் வேணுமே அதுவே என்று முதட்டின் இதழில் சிறகாய் நான் முளைத்திடுமோ உனக்காய் நான் கஜாலகம் திறந்திடும் விழி கனவாலே சூரியனாய் நான் உதித்தேன் என்றும் சந்திரனாய் நீ பார்த்திடத்தான் மேகமாய் நான் வானத்தை பார்த்து மழையாய் நீ வந்திடுமோ இந்த இரவு பகலும் என்று முடிந்திடுமோ முடிந்த பிறகு நாம் பிறந்திடுமோ காதல் என்றுமே விதிதானோ அதை இதயம் ரசித்திடுமோ எல்லை தாண்டும் மனசே கொஞ்சம் நெஞ்சை தொடு நிலவே இவதான் என்னோட கண்மணி என்றும் நீதான் பெண்ணே நடந்தால் கால்கள் பறக்குதே சிறுவை பறவை போல் நானே எதை நான் தேடுது மனமே கண்கள் அதைதான் வேணுமே இந்தா உன்னோட மொபைல். அபி இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத, எல்லாரும் டென்ஷன் ஆயிடுவாங்க. சரி. அங்க பாருங்க, அபியும் அவளும் ஒன்னாதான் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? எங்கேயாச்சும் போனா யாருக்கிட்டயாவது சொல்லிட்டு போன உன்ட்ட நான் எத்தனை தடவை சொல்றது? இடியட் போ. சரி விடுங்க, தொலைஞ்சு போனவங்க தான் மறுபடியும் வந்துட்டாங்கல்ல, இன்னும் அந்த மலை ஏறி நம்ம இறங்கணும். வாங்க. சரி விடுங்க, நான் முன்னாடி போறேன். உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பயம்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் நான் தானே வழி காட்டணும். தனியா செல்லு எடுக்கிறேன் அது எடுக்கிறேன்லாம் போயிடாதீங்க தயவு செய்து. கொஞ்ச நேரத்துல ஐயா எதுக்கு அந்த பக்கம் போறீங்க? இந்த பக்கம் வாங்க. என் பின்னாடி தான வர சொன்னீங்க. வாங்குங்க. இந்த பக்கம் தான வர சொன்னேன். மல்லப்பா சொல்றது கேளுங்க. அவர் பின்னாடியே போங்க.
அப்பதான் கடகடன் வேலை முடிச்சிட்டு சீக்கிரம் வர முடியும். பார்த்து. ஆவுனும் இதை வேற கையில் தூக்கி பிடிச்சிக்கிறான். கொடு கையை. இப்போ நான் பிடிச்சிருக்கிற கையை எப்போவுமே விடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்றேன் பாரு. கேர்ஃபுல், இன்னும் நிறைய தூரம் இருக்கு மலை ஏறத்துக்கு. குரங்கு என்ன பண்றங்க? சிச்சுவேஷன் செட் ஆயிருச்சுல்ல, அதான் ரொமான்டிக் சாங் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். டேய் முதல்ல அந்த வீடியோ டெலீட் பண்றா. நோவே, சான்ஸே இல்ல. அப்பா, ஐயோ பாத்து பாத்து. நான் போற வழியிலே கால் வைங்க. பாத்து. பிந்து கல்லு பத்ரம். பாத்து வாங்க. புடிங்க. முள்ளு வில்லு இல்லாம இருக்கணும் கடவுளே. இதோ இதான் மிருத்யுஞ்சயா சாமி கோயில். இந்த கோயில்ல பூசாரி எல்லாம் இல்ல, யாரு வராங்களோ அவங்களே பூஜை பண்ணிட்டு போகணும். கடவுள் எனக்கு ஹைட்டை கொடுக்கலனா கூட இந்த செல்ஃபி ஸ்டிக்கை கொடுத்து ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்காரு. ஓம் நம சிவாயா. என்ன கரெக்டான பொசிஷனே கிடைக்க மாட்டேங்குதுங்க. இதை வேற கையில பிடிச்சிட்டு இவனும் பைத்தியக்காரமா. இது ஓகே, இது ஓகே. இந்த கோயிலை பத்தி யார்கிட்டயாவது விசாரிச்சுட்டு வந்தீங்களா, இல்ல இதுதான் உங்க குலதெய்வமா? வீட்டு சாமி மல்லப்பா, வம்ச பாரம்பரியமா பூஜை பண்ணிட்டு இருக்கிற சாமி, எங்க வீட்டோட சாமி. இதுதான் உங்க குலதெய்வம்னா அப்போ நீங்களும் ஒரு காலத்துல இங்க தானே இருந்திருப்பீங்க, ஏதோ ஒரு காலத்துல. ஆமா, எங்க தாத்தா இங்க தான் பிறந்தாரு, எங்க அப்பாவுமே இங்க தான் பிறந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பெங்களூர் போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஓ அப்படியா? வாங்கப்பா, பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிந்து, பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சா? வா போலாம். வரேன்னா வாங்க மல்லப்பா. வாவ், சூப்பரா இருந்தது டியூன்.
இதுக்கு முன்னாடி இந்த டியூனை கேட்டதே இல்லை, எந்த ப்ரோக்ராம்லையும் பார்த்தது கூட இல்லை. புதுசா இருக்கு. இப்போதான் ஜஸ்ட் கம்போஸ் பண்ணேன். ஸோ யூ ஆர் அ கிரேட் மேன். நான் ரொம்ப ரொம்ப லக்கி. எதுக்கு? நான் உன்னை பார்த்து நீ எனக்கு நண்பனானதுக்கு, உன்னோட எல்லா ப்ரோக்ராமும் நான் மிஸ் பண்ணாமல் அட்டென்ட் பண்ணதுக்கு, அதுக்கும் மேலே நீங்கள் என்னோட ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஆனதுக்கு, அபி சொன்னதும் நீங்கள் எங்கள் கூட கோயிலுக்கு வந்ததுக்கு, இது எல்லாத்துக்குமே நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். நான் ஒரு லக்கி பர்சன் சொல்ல விரும்புகிறேன். மியூசிக்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? வெறும் மியூசிக் மட்டும் இல்லை, நீனா கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ், ஐ ரியலி லவ் யூ. நான் உன்னை உண்மையாக விரும்புகிறேன். ஏன் டேவிட், எதுக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிற? என்னை பார்க்க பிடிக்கலையா, இல்லை நான் உன் லெவலுக்கு இல்லையா? எனக்கு தெரியும் டேவிட், நீ பெரிய மியூசிஷியன்னு. ஆயிரக்கணக்கில் ஃபேன்ஸ், பியூட்டிஃபுல்லான பொண்ணுங்க இருப்பாங்க. என்னை விட அழகான பொண்ணுங்களாம் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு என்னை பிடிக்குங்கிற நம்பிக்கையில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என் காதலால் உங்களுக்கு ஏதாவது விதத்தில் ஹர்ட் பண்ணியிருந்தா ஐ எம் ரியலி சாரி. சொர்க்கம் நிஜமாகுதே, ஹார்ட் பீட் ஸ்ட்ராங் ஆகுதே, உன்னை நானும் ரசிக்கணும். விழிகள் நீயடா, மொழிகள் நீயடா, கனவும் நீயடா, கதையும் நீயே. நான் காத்திருக்கின்றேன். Like you so much, நான் மல்லிப்பூவடா. Touch me, என்னை மெதுவாக, நினவாய் என்னை தொடுவேனோ. கடலை பார்த்தேன், உன்னை பார்க்கிறேன். ஃபுல்லா குஷியாகுதே, எந்த சொர்க்கம் நிஜமாகுதே, ஹார்ட் பீட் ஸ்ட்ராங் ஆகுதே, உன்னை நானும் ரசிக்கணும். விழிகள் நீயடா, மொழிகள் நீயடா, கனவும் நீயடா, கதையும் நீயே.
சின்னி ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் வாடி. சின்னி வாமா. வா. செல்ஃபிக்கு மரியாதையே இல்லையா? அம்மா அம்மா என்ன சின்னு? அங்க போலாமாம்மா? எங்கடா போகணும்? அங்க. அங்கேயா? அவ்வளவு தூரம் வேணாண்டா செல்லும். ப்ளீஸ்மா போலாமா? வேணாண்டா செல்லும், அது ரொம்ப தூரமா இருக்குல்ல. ப்ளீஸ்மா போலாமா? அடம் பிடிச்சா அடி பிச்சு போடுவே. சொன்னா கேட்க மாட்டியா இப்போ? என்னம்மா என்ன சொல்றாவ? இங்க பாருங்க, அங்க தூரத்துல இருக்க மலைக்கு போகணும்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. சரி வாங்க போலாம். இங்க இருந்து மட்டும் என்ன பண்ண போறோம்? ஏய், இதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அந்த மலைக்கு போகணும்னு நினைக்கிறதும் நம்மளும் ஆபத்துல போய் மாட்டிக்கிறதும் ஒண்ணுதான். ஓஹோ, கரண்டியை காய வச்சு அதை நம்ம கையிலேயே சூடு வச்சுக்கிற மாதிரின்னு சொல்றீங்க. அதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, புண்ணு ஆறுற வரைக்கும் தான். இது உசுருக்கு சம்பந்தமான விஷயங்க. குழந்தை ஆசைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம உயிரை நம்மளே எடுத்துக்க முடியுமா? சொல்லுங்க. ஏ மல்லப்பா, அப்பத்துல இருந்து உயிர் உயிர்னு சொல்லிட்டு இருக்க நீ. அப்படி என்னதான் இருக்காங்க? பேய் பூதம் இருக்கு அங்க. அங்க போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்ல. ஏப்பா மல்லப்பா, உங்களால வர முடியும்னா வாங்க, இல்லனா வேண்டாம். சும்மா எதுக்கு எல்லாரையும் பயமுறுத்துறீங்க? இன்டர்நெட் காலம் இது. காலம் எவ்வளவோ முன்னாடி போயிட்டு இருக்கு. இப்பயும் வந்து பேய் பூதம் பிசாசுன்னு காலம் எதுவா இருந்தா என்னங்க? நீங்க சாமி கும்பிடுறதுக்காக இவ்வளவு தூரம் வந்தது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி பேய் இருக்கிறதுன்னு சொல்றதும் உண்மைதாங்க. இதுக்கு மேல உங்களோட இஷ்டம். நான்லாம் கூட வர மாட்டேன். எனக்கு பொண்டாட்டி புள்ள குட்டி எல்லாம் இருக்கு. அபி, மல்லப்பா சொல்றதுலயும் உண்மை இருக்கு. இவங்க இது வரைக்கும் வந்ததே அதிகம். அடம் பிடிச்சு சாக வேண்டாம், சொல்றத கேளு. நிவேதாவுக்கு மலைக்கு போறோம்னு சொல்றதை விட்டுட்டு ஊருக்கு போய் சேர்றதுக்கு வழியை பார்ப்போம். அப்புறம் என்ன, அவளே அதை மறந்துடுவா. ஆனா என்னப்பா நீ 2 மணி நேரம் அவர் கூட பேசுனதுக்கே மல்லப்பா மாதிரி நீயும் பேச ஆரம்பிச்சிட்ட. ஐயோ மல்லப்பா, சூரியன் சந்திரனா நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஸோ அப்போ பேயும் பிசாசும் நம்ம கண்ணுக்கு தெரியணும்ல மல்லப்பா? ராத்திரி வேலையில எப்பயாவது சூரியனை பார்த்திருக்கீங்களா நீங்க? சூரியனுக்கு பதிலாக நம்ம சந்திரனை பார்க்குறோம்ல மல்லப்பா. சந்திரனை பார்க்கும்போது வெளிநாட்டில் சூரியனை பார்க்குறாங்கல்ல. சரி, நீங்க சொல்றதும் சரியா தான் இருக்கு. எந்த நாட்டுக்காரரா இருந்தா என்ன, ராத்திரி நேரத்துல எந்த நாட்டுக்காரரா இருந்தாலும் சூரியனை பார்த்திருக்காங்களா என்ன? அப்படி இல்லை மல்லப்பா, இவ்வளோ தூரம் இதுக்காக வந்துட்டோம். இதோ இங்கே தானே இருக்கு, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போயிடுவோம், சந்தோஷமா இருக்கும். என்னடா? அப்படிலாம் இல்லைங்க. கூடவே கூட்டிட்டு வந்துட்டு நடுவழியில விட்டு போறது என் பழக்கம் இல்லைங்க. உங்களுக்கு என்ன நடக்கணும்னு இருக்குதோ அதுவே எனக்கு நடக்கணும். கமான் மல்லப்பா, வாங்க போலாம். முன்னாடி பார்த்து வாடி. இந்த உலகத்துல சயின்டிஸ்ட் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க மல்லப்பா. ஆனா இந்த பேய் பூதம்லாம் இருக்கான்னு யாருமே கண்டுபிடிக்கல பாருங்களேன். பேய்களோட பிறப்பு இருக்கக்கூடாதுன்னா மனுஷங்களோட பிறப்பும் தானே இருக்கக்கூடாது. ஓ, நீ அப்படி கேட்குறியா மல்லப்பா? மனுஷன் என்ன பண்ணுவான் பாவம்? பாவம்லாம் இல்லைங்க. இந்த பாலா போன மனுஷனுக்கு ஆசை அதிகம் பாருங்க. திடீர்னு கீழே விழுந்து செத்து பிசாசு மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தான் அந்த காலத்துல ஜனங்கள்லாம் நடுராத்திரி சுத்திட்டு இருக்கும்போது பேய்ங்கெல்லாம் அவங்க முன்னாடி வந்து டான்ஸ் ஆடுமாமே. டான்ஸ் பண்ணதை விட தொந்தரவு கொடுத்தது தான் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டு பெரியவங்க தாத்தா அப்பா எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. உங்க தாத்தா உங்க அப்பாலாம் பேய பார்த்துருக்காங்க, ஆனா நீங்க பார்த்தது இல்லையா? நான் எதுவும் பார்க்கலங்க. வீட்டு வாசல்ல பார்த்துக்கிட்டு பயந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்குன்னு பயந்துட்டே சுத்திட்டு இருக்கணும் பாருங்க. அப்புறம் அதுக்கு என்னாச்சு? தொழில இருந்து ராத்திரி நேரத்துல வீட்டுக்கு வரும்போது பேய்ங்கெல்லாம் அந்த ஆளுங்களை பிடிச்சி அடிச்சு உடம்பெல்லாம் நசுக்கி போட்டு ஓடி போயிரும். காலையில நேரத்துல நம்ம ஊர் ஜனங்க வெளியில போயிட்டு வரும்போது தூக்கிட்டு வந்து போட்டு போயிடுவாங்க. வழியில புலி இருக்குன்னா கூட தைரியத்தை வரவழைச்சிட்டு போயிடலாம். ஆனா பேய் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தும் அதை மீறி போனா மனுஷன் பொணமா தான் திரும்பி வருவான். பாத்துப்பா, எதையாவது சொல்லி பயமுறுத்திட்டு போயிடாத நீ. பேய் கதையை விட்டுட்டு வேற ஏதாவது சொல்லு மல்லப்பா நீ. அது சரி, நாளைக்கு செத்தா நீ பேயா தான் போவ. மல்லப்பா, என் சாவுக்கு மரியாதை. உண்மைதாங்க சொல்றேன்.
பவித்ரா ஒரு நிமிஷம் வந்துடுறேன். எதுக்கு? ஏன் எதுக்குன்னெலாம் பசங்களை எப்போவுமே கேட்கவே கூடாது. பொண்ணுங்களுக்கு அது அவமானம். கம்முன்னு முன்னாடி போ. வந்துடுறேன். என்னடா அப்படி மறைச்சு பாக்குற? அப்ப நான் தனியாளு. இப்ப என் கூட ஆளுங்க இருக்காங்க. உன் கதை. அப்பவே என் ஆளை கூட்டிட்டு போகும்போதே உன்னை அவசரத்தில் அடித்தேன். ஆனா அடிக்கணும்னு ப்ரிப்பேர் ஆகி அடிக்க ஆரம்பிச்சேன். எந்த ரேஞ்சில் அடிப்பேன்னு யோசிச்சுப்பார். ஏய், ஜட்டி போட்டிருக்க பச்சாடா, நீ எப்படி அடிப்பேன்னு பாக்குற? வாடா. ஒரே ஒரு துணியை நெஞ்சு மேல போட்டுக்கிட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தியோட மண்ணுடா இது. துணியை பார்த்து எடை போடாத. துணி போடுறதுக்கு பாடியே இல்லாம போயிடும். டேய், எங்க இடத்துக்கு வந்துட்டு எங்களையே பேசுறியா? எவ்வளவு தைரியம் உனக்கு? மதுரை, தேனி, திருச்சி, திண்டுக்கல் எங்கேருந்து வந்தன்னு முக்கியம் இல்லடா, எப்படி அடிக்கிறேன்றது தான் முக்கியம். ஏதாவது சத்தத்துக்கு பயந்து ஓடுற நாய் நினைச்சா வேட்டையாடுற சிங்கம்டா. உன்ன மாதிரி திருடன்லாம் என் கையில கிடைச்சாலே அடிச்சே கொல்லுவேண்டா. ஏய், அவன் புராணத்தை ஏன்டா கேட்டுக்கிட்டு இருக்க? போய் அட்ரா. இருக்குடா, இந்த மலையை தாண்டி எப்படி போயிடுறேன் நானும் பார்க்கறேன். எங்க இவ போனா? ஆளையே காணோம். எங்க பவித்ரா பின்னாடி தான் வந்த, ஆளை காணோம். எங்க போனான்னு தெரியல. அண்ணா, அபியையும் காணோம்ண்ணா. எந்த காரணத்தை கொண்டு இங்க நடந்த கலாட்டா பத்தி வீட்டுல யார் கேட்டாலும் சொல்லாத, சரியா? சரி, சொல்லல. சரி, சீக்கிரமா வா. நம்ம இல்லைன்னா அதுக்கும் அவங்க அப்புறம் பயப்படுவாங்க. சரி. பாரா, வந்துட்டாங்க ஜோடி புறா. நீ பண்ண வேலைக்கு உனக்கு பொண்ணோட போத்தி ஊருக்கெல்லாம் சாக்லேட் கொடுத்து கொண்டாடுவாங்களா? ஐயோ, என்ன பாபி, எங்களோட ஸ்பீடா வர முடியாதா? அது அத்தை, வர வழியில ஒரு பழத்தோட செடியை பார்த்துட்டு பவித்ரா அது வேணும்னு அடம் பிடிச்சிட்டா. அதான் கொஞ்சம் லேட் ஆகி போயிடுச்சு. வீட்டுல ஒரு பழத்தை வாய்க்கிட்ட வச்சாவே தூணு துப்புவா. இங்க வந்து என்ன பழம் கேட்டு வாங்கிட்டு அடம் பிடிச்சா? இப்போ ஏதோ ஒரு பழம், காட்டுல என்ன பழம் இருக்குன்னு அவளுக்கு தெரியுமா? எப்படியோ வந்துட்டாங்களே, சும்மாவா? ஐயோ, நீங்க குடுக்குற செல்லத்துலதான் இப்படி பண்றா. நாங்க வந்த வழியில தானே நீங்களும் வந்தீங்க. எங்க கண்ணில் படாத படம் உங்க கண்ணில் எப்படி பட்டுச்சு? ரோஹித், அது நல்லவங்க கையில தான் படும். உன்ன மாதிரி டிக்டாக் பண்ற பைத்தியங்களுக்கெல்லாம் படாதது. டிக்டாக் மரியாதையே இல்லையா? டேய் அப்பா, உன் கையில இருக்கிற நல்ல டேலண்ட்டுக்கு எல்லாரையுமே சந்தோஷமா இழுத்துன்னு போலாமேடா. ஏன்டா நாய் கையில கச்ச பொம்மை மாதிரி மூஞ்ச வச்சுக்கின்னு வர? இப்ப என்ன, போற வழியெல்லாம் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஜாலியா போன அவ்வளவுதானே. இப்ப பாரு என் டேலண்ட் என்னன்னு. இப்படி ஒருத்தன் போறக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா எத்தனை சாமி தான் கும்பிட்டாங்களோ என்னவோ. எதுக்கும் நீ கொஞ்சம் உஷாரா இருப்பா. டே அபி,
என்ன மாதிரி வச்சுருக்காரு தொப்பைய. ஆமா அப்படி என்னத்தை தாத்துன்றீங்க? பண்ணி பண்ணி சாப்பிட்டு கர்ப்பக்குடியை வளர்த்து வச்சிருக்கேன் நானே நடக்கிறேன். ஊதுனா காத்துல பறந்துடுற உனக்கு அதுக்குள்ள டயர்ட் ஆயிடுச்சா? அதுக்குதான் காட்டு ரொம்ப மாதிரி ஈர. கண்ணுக்கே தெரியல. யோ டிரைவர் தம்பி, கோயில்ல மணி கீழே இருக்காது மேல இருக்கும். என்ன மல்லப்பா, ஏதாவது நல்ல விஷயமா போகும்போது பூனை குறுக்க வர மாதிரி அடிக்கடி இந்த தண்ணி வந்துகிட்டே இருக்கு. இப்போ என்ன எங்களை பெங்களூர் அனுப்புற ஐடியா இருக்கா இல்லையா உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. எங்க ஊர்ல சின்ன சின்ன பசங்களாம் இந்த ஆறை தாண்டுதுங்க. நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? இங்க பாருங்க, நான் எப்படி போறேனோ அப்படி வாங்க. அங்கங்க கல்லுங்கள்ல பாசி கட்டி இருக்கும், சின்ன சின்ன பள்ளங்கள்லாம் வேற இருக்கும். நீ அப்படியே உருண்டு போக ஓடி சாமிகளை பார்த்துட்டு வரதும் ஒண்ணு, இந்த ஆறை கடந்து போறதும் ஒண்ணுதான் திவ்யா. எல்லாரும் கடவுள் மேல பாரத்தை போட்டு சுத்தமான மனசோட இந்த ஆத்தை கடந்துருங்க. யார் எவ்வளவு பாவம் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாம் இந்த ஆத்தோட போட்டோம். ஜெய் மிருத்யுஞ்சயா, ஜெய் மிருத்யுஞ்சயா, ஜெய் மிருத்யுஞ்சயா. வாங்க வாங்க, இந்த பக்கம் வாங்க. நடங்க நடங்க, வேகமா போலாம். ஏண்டா அது என்ன மொபைல்? எப்ப பாரு மேல தூக்கி தூக்கி காமிச்சிட்டு வர. நீ காலை வைக்கிற இடத்துல முழங்கால் அளவு கூட தண்ணி இல்ல. அப்புறம் ஏன் பவி இப்படி பயந்துகிட்டே வர? என்ன பாரு, நான் எவ்வளவு தைரியமா போய்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் சொல்றது, ஒருத்தவங்க கீழே விழுகும் போது அவங்கள பத்தி கேலி பண்ணக்கூடாது. திரும்ப அது நமக்கே நடக்கும், புரியுதா? நடா. டேய் நீ டிக்டாக் பைத்தியமா? எனக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க டிக்டாக்ல. உங்களுக்கு தெரியுமா? அங்கே எனக்கு எவ்வளோ மரியாதை இருக்கு தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும்? ஹே அபி, கம் ஃபாஸ்ட் யா. டேய் வாங்கடா, நீ வா, அவங்க வந்துருவாங்க. மல்லப்பா, இதுக்கு முன்னாடி இந்த மலை ஏறி இருக்கியாப்பா? என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க சின்ன பையனா இருக்கும்போது ஒரு 100 வாட்டியாவது ஏறி இருப்பேன். டேய் இருடா வர. என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? அண்ணி இங்க வாங்க. ஐயோ இவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. என்னாச்சு? என்னாச்சு சுஷ்மா? என்னாச்சு மாமா? என்னாச்சு இப்படி? என்ன செய்து சொல்லுங்க. என்ன பண்ணுது? என்ன மாமாச்சு? பேக்ல வாட்டர் கேன் இருக்கு, எடு, கிளாஸ்ல ஊத்தி கொடு. ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? சீக்கிரமா வா. குடியில எனக்கு அப்ப என்ன கொஞ்சம் குடிங்க குடிங்க. நல்லா எல்லா தண்ணியும் குடிங்க. மெதுவா மெதுவா. கொஞ்சம் ஓய்வு விடுங்க. எல்லாரும் ஓட வாங்க. அவர் கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும். காத்து விடுங்க, வழி விடுங்க, நகருங்க. அவருக்கு கொஞ்சம் காத்து தேவைப்படும்ல. நாம அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வரக்கூடாது. கீழே இறங்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கலன்னா எப்படி டிரைவர்னா? இறங்கினதுக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் மேலே ஏறி தான் ஆகணும். வேற வழி? நான் அப்பவே சொன்னேன், யாருமே என் பேச்சு கேட்கல. இங்க வழியில என்னென்னலாம் இருக்குமோ யாருக்கு தெரியும். நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு போனோம், அவ்வளோதான். சரி அதை போகட்டும், விடுங்க. நம்ம நம்மள கடவுள் இருக்காரு, அவரு பார்த்துப்பாரு. மாமா இப்ப பரவாயில்லையா மாமா? பரவாயில்ல, சரியாயிடுச்சு. நாமெல்லாம் போலாம். சொன்னா கேளுங்க. வேணாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம். பரவாயில்ல டார்லிங், இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, போயிடலாம், எதுவும் ஆகாது. நான் ரெடி ஆயிட்டேன், போலாமா? ஆமாண்ணா, என்ன நினைச்சீங்க? அவருக்கு வயசு 60 இல்ல 16 தான். அந்த பேக் கையில கொடு. ஒரு 20 வருஷத்துக்கு அவரெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது.
வாவ் ஏ கம் பாத்து ஜாக்கிரதையா வாங்க பத்திரமா வா போலாம் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க பார்த்து வா ரியலி அமேசிங். சூப்பரா இருக்கு நல்லா இருக்குல்ல? What a beautiful location. வாவ். சிட்டி ஆளுங்களாம் கழுதைய பார்த்தாலும் குதிரை மாதிரி சந்தோஷப்படுறாங்க. வயிற்று வலியில காலி பண்ணிட்டு வர இடத்துல போயிட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் கடவுள் தான் காப்பாத்தணும். காதல் இதில் என்ன கேட்க போகுது? யாருக்கும் கேட்காது. என்ன மல்லப்பா ஏதோ சொன்ன மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எங்களுக்குள்ள பேச்சு. அங்க பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு. இதுக்கெல்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் இங்க வர்றதுக்கு. இங்க பாருங்க, நம்ம சந்தோஷமா இருக்கிறது இந்த உலகம் நமக்கு எதெல்லாம் கொடுத்துருக்கணும். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் நம்ம சரியா பயன்படுத்தாம எல்லாத்தையும் வீண் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். அப்படிதான் நம்மளப்பா. அங்க பாரு, அந்த கோட்டை, மலை, கோவில், ஆறு, இந்த பிரபஞ்சம் நமக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கு. இதெல்லாம் நம்ம சரியா பயன்படுத்திக்கிறதே இல்லை. எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கவே கிடைக்காது மல்லப்பா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ரசிக்கணும். அதுதான் ஆனந்தம். இங்க வேணாம் சின்ன, அங்க அந்த பக்கம் போலாம் வா. அந்த கோட்டையா? அந்த கோட்டை தான். அந்த கோட்டையா இருக்கும் வா. சரி சரி போதும் மலப்பா. சரி சரி ஆச்சு, ஒன்னும் பண்ண முடியாது. இந்தா அம்மா அம்மா என்ன என்னாச்சு? இங்க வாங்கம்மா. ஐயோ, இவன் எதுக்கு இப்படி பயந்து கூப்பிடுறான்? சீக்கிரம் வாங்கம்மா. இங்க பாருங்கம்மா, பூமி நடுங்கிட்டு இருக்கு. என்னடி சொல்ற? பாருங்கம்மா, நிஜமாவே. எல்லாரும் இங்க வாங்க. என்னாச்சு? இங்க வந்து பாருங்களேன். அங்க என்ன இருக்கு? டேவிட், இங்க வந்து பாரு. ரோஹித், இங்க வாங்க. என்னாச்சு? பாருங்களேன், பூமி எப்படி நடுங்குது. என்னாச்சு? இந்த இடம் மட்டும் இப்படி அதிருது.
சீக்கிரமா ஓடுங்க ஓடுங்க சீக்கிரம். இறங்காதீங்க, ஓடுங்க. வா, வா, வாங்க சீக்கிரம். பார்த்து 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 போங்க எல்லாம். ஐயோ ஓடுங்க 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 ஓடுங்க. சீக்கிரம் 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 சீக்கிரம். கொஞ்சம் பார்த்து முன்னாடி போ. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. ஓடுங்க ஓடு. எல்லாரும் சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. சீக்கிரமா போங்க போங்க போங்க. நிக்காதீங்க, போயிட்டே இருங்க. பார்த்து போ. போங்க போங்க போங்க. பார்த்து நிக்காதீங்க, போங்க, போயிட்டே இருங்க. போங்க சீக்கிரம் போங்க, முன்னாடி போங்க. போங்க முன்னாடி போ. அம்மா அப்பா. ஐயோ அப்பா அப்பா முடியலப்பா. உட்காரு நிவி. இப்படி வா. அப்பா அம்மா முடியல. அம்மா ஐயோ, இந்த காட்டுக்கு வந்து இந்த நிலைமை வந்துருச்சு நம்மளுக்கு. அப்பா அச்சச்சோ, ஏதாவது அடிபட்டுருச்சா? மாமா, அப்பாவை எங்கேயுமே காணோம். அபி, நீ உங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணு. ரோஹித், டேவிட்க்கு ஒரு கால் ட்ரை பண்ணுப்பா. அண்ணா அப்பா நாட் ரீச்சபிள்ப்பா. இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இருங்க, நான் முன்னாடியே சொன்னேன் அங்க போறது வேணான்னு சொல்லிட்டு. என் பேச்சை எங்கெங்க கேக்குறீங்க நீங்க? அப்ப இந்த மாதிரி தான் நடக்கும். மலப்பா, நீங்க இங்கேயே உட்காருங்க. இவங்க எல்லாரையும் பார்த்துக்கோங்க. என்னாச்சுன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். அபி, நீ மட்டும் என் கூட வா. நீங்களும் திரும்பி வந்துருவீங்கன்னு என்னையா கேரண்டி? நம்ம போயிட்டு வந்த இடம் ரொம்பவே மோசமா இருக்கு. தெரியாத இடத்துக்கு வந்துட்டு விளையாடாதீங்க. உயிரோட இருந்தா அவரே வருவாருங்க. கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருறீங்களா? இப்படி எல்லாம் பேசாத மலப்பா. ஓ, நாக்கில் மச்சம் இருந்ததுன்னா ஊருக்கு நாங்கள் பணத்தை தான் ஐயா தூக்கிட்டு போனோம். இதை பாருங்கயா, நீங்க பணத்தை எடுத்துட்டு போறீங்களோ இல்ல பணமாவே போறீங்களோன்னு எனக்கு தெரியாது. நான் இந்த இடத்த பத்தி சொல்றேன். இதுக்கு மேலே நான் உங்க கூட இருந்தேன்னா நானும் பணமா தான் போனோம். எனக்கு குடும்பம்லாம் இருக்கு. நீங்களாச்சு உங்க குலதெய்வமாச்சு. நான் கிளம்பி போறேன். நீங்க யாரும் வீட்டுக்கு போக முடியாது. அனுபவிங்க. எல்லாரும் பார்த்து வாங்க. அப்பா மிருத்யுஞ்சயா, எல்லாரையும் காப்பாத்துப்பா.
இப்போ என்ன பண்றது மாமா? போற வழியை பார்க்கலாம். அண்ணா, அப்ப விவேக் அப்புறம் டேவிட் என்ன பண்ண முடியும்? அவங்க தலையெழுத்து, என்ன பண்ண முடியும்? விட்டுருங்க. மல்லப்பா நம்மக்கிட்ட என்ன சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா? போன உயிரை தேடுறதை விட்டுட்டு இருக்கிற உயிருக்கு மதிப்பு கொடுத்து வீடு போய் சேருங்கன்னு சொன்னான். நம்ம வீடு போய் சேருவோம். அண்ணா. சுஷ்மா, உன்னோட கஷ்டம், உன்னோட வலி எல்லாம் எனக்கு புரியுதுமா. இந்த மாதிரி அடர்ந்த காட்டில் இன்னும் வாழ்ந்து அனுபவிக்க வேண்டிய பசங்களை வச்சுக்கிட்டு சாவை எதிர்பார்த்திருக்க வேண்டாமா? எல்லாரும் என் பின்னாடி வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் ஃபேஸ்புக் லைவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன்ல, நான் என் ஃபேமிலி அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா கூட தான் என் கோயிலுக்கு போகிறோன்னு. இப்போ எதுக்காக இங்கே வந்தோம் நாங்கள் எல்லோரும் ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா என் மாமாவும் என் ஃப்ரெண்டும் காணாமல் போயிட்டாங்க, இன்னும் கிடைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இங்கே வந்திருக்கவே கூடாது. நாங்கள் இங்கே வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடியல ஃப்ரெண்ட்ஸ், என்னால் இதை தாங்கவே முடியல. உயிருக்கு கொஞ்சம் கூட மதிப்பே இல்லையா? என்னப்பா இது? ஆமா அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. ஐயோ, பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு கேட்குறாளே, நான் என்ன பண்ணுவேன்? இந்த பழம் தான் இருக்கு, இது சாப்பிடு. எனக்கும் கூட, எனக்கு வேணும். ஐயோ போச்சு. ஐயோ ஐயோ, மண்ணாயிடுச்சே. ரொம்ப பசி எடுக்குதே. சரி, கழுவிட்டு சாப்பிட வேண்டியதுதான். அதான் தண்ணி இருக்கே, இதில் கழுவிக்குவோம். கோயிலுக்கு வந்து பேய்கிட்ட மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கை. போன உயிரை பற்றி கவலைப்பட்டு ஒரு பயனும் இல்லை. இருக்கிற நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த இரவை கடக்கணும். எந்த துஷ்ட சக்தியும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சாயந்தர நேரத்தில் நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் நமக்கு வர ஆபத்தை தடுக்க முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் உயிருக்கு பயந்து துடிச்சுக்கிட்டு இருக்கோம். விடிகிற வரை நம்மளாம் உயிரோட இருப்போம்னு என்னவாமா நமக்கு கேரண்டி இருக்கு? வாழ்கிறதுக்கு கேரண்டி வாரண்டி எதுவும் தேவையில்ல அபி. நம்பிக்கை இருந்தால் போதும். இப்படி ஒரு கோயிலில் வந்து இருந்துட்டு நம்பிக்கை இல்லாமல் ஏன் இப்படி பேசுறீங்க? அந்த நம்பிக்கையோடு தானே வந்தோம். ஆனா 3 பேர் தொலைச்சிட்டு நிக்கிறோமே. நம்பி இனி ஏமாற வேண்டாம். எப்படியாவது இங்க இருந்து கிளம்பி போயிடலாம் மாமா, வாங்க. நாம எப்படி போனாலும் அந்த ஆத்து வழியா தான் கடந்து போகணும். எப்ப யார் உயிர் எப்படி போகணும் யாராலையும் சொல்ல முடியாது. இந்த சாயந்தர நேரத்துல நம்ம எங்கன்னு போறது? அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே தங்கிடலாம். நாளைக்கு காலையில ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும்.
என்னங்க என்னங்க ஆ என்ன திவ்யா, என்னாச்சு? நிவிக்கு 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 என்னாச்சு? நிவி ஒன்றும் ஆகாது, பயப்படாத. இங்க நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு பயந்து போய் ஜுரம் வர வச்சுக்கிட்டா அவ. நீ எதுக்கும் பயப்படாத திவ்யா, ஜுரம் சீக்கிரமா போயிடும். அந்த கடவுள் இருக்காரு. பவித்ரா, அந்த தண்ணி எடுமா. சரிப்பா. தெய்வ சக்திக்கு முன்னாடி எந்த துஷ்ட சக்தியும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. பிந்து 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 ஏய் பிந்து, என்ன? அபி அபி, அம்மா பாத்ரூம் போகணுமா? போலாம் வாங்க போலாம். அபி, அம்மாவை காணோம். அம்மாவை காணும். அம்மாவை காணோம். அம்மாவை காணோம். எங்க போயிட்டாங்க? வா தேடலாம். எல்லா பக்கமும் தேடிட்டேன் மாமா, எங்கேயுமே காணும். எதுக்கு மாமா இதெல்லாம்? நமக்கு இருக்கிற பிரச்சனையை முடிக்கலான்னு இந்த கோவிலுக்கு வந்தா கடைசியில் இந்த சாமியே நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. ஏன் மாமா இப்படி எல்லாம் நடக்குது? நியாயமா? அபி, நம்ம ரோட்ல நடந்து போகும்போது
கீழே விழமாட்டோங்கிற நம்பிக்கையில தான் நடந்து போகிறோம். ஆனால் இருந்தும் கீழே விழுறோம். ஸோ இதுவும் அதுதான். நம்ம பூஜை பண்ணுறதுக்காக வந்தோம், பூஜை பண்ணிட்டு போயிருக்கணும். அது இல்லாமல் அந்த மலை கோட்டை அப்படின்னு ஆசைப்பட்டு நாம தான் இப்போ வந்து மாட்டிக்கிட்டோம். நீயே சொல்லு, இது அந்த கடவுள் தப்பா இல்லை நம்ம தப்பா? நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சு. இனிமே இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கலாம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல. சரி வாங்க, என் கூட எல்லாரும் வாங்க போகலாம். ஏய் திவ்யா, வா போகலாம். வந்துட்டேன். சீக்கிரம் ஓடு. பார்த்து அவன் கையை பிடிச்சு கூட்டு போ. கையை பிடி. சீக்கிரம் போங்க. ஐயா, மேடம் காணாம போயிட்டாங்க. டேய், அப்பவே சொல்ல வேண்டியதானே? வா சீக்கிரம். பவித்ரா, பவித்ரா, பவித்ரா,
பார்த்து வாங்கடா, கல்லெல்லாம் பெருசு பெருசா இருக்கு. கால் தடிக்க விழுந்துட்டா செத்துருவோம். என்னடா ஒவ்வொரு அடிக்க கீழே விழுவுறீங்க? ஆளுக்கு 4 தட்டு சாப்பிடுறீங்கல்ல, எந்திரிச்சு அடிங்கடா அவனை. அடி. புடிங்கடா அவனை. அவன் கைய புடி 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 அவனை புடி. ஆட்னடா இன்னைக்கு. என்ன பண்றேன் பாரு உன்ன. என்னையே அடிக்கிறல்ல. டேய் விடுங்கடா அவனை. என்னாச்சு உனக்கு? வாங்கடா. தப்புச்ச. பவித்ரா,
சாமி, காப்பாத்துங்க சாமி. பயப்பட வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். இதெல்லாம் எதுக்கு நடக்குது சாமி? அப்பா இறந்துட்டாரு, அம்மா இறந்துட்டாங்க, எல்லாருமே இறந்துட்டாங்க. நாங்க 2 பேரும் தான் மிச்சம் இருக்கோம். எங்களுக்கும் சாவு இருக்கோ இல்லையோ, அதுக்குள்ளதான் நீங்க கிடைச்சிட்டீங்க. பயப்பட வேண்டாம், குளத்துக்கு முடிவு இருக்கிறப்ப பிறப்புக்கும் இறப்புக்கும் கண்டிப்பா ஒரு முடிவு இருக்கும். அதுக்காக உங்க அப்பாவை இழந்ததை நான் சரின்னு சொல்ல மாட்டேன். வளர்த்த நாய் செத்துருச்சுன்னா எவ்வளவோ வலி அனுபவிக்கிற இந்த மனுஷ ஜென்மம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த அம்மா அப்பாவை இழந்துட்டா அந்த வருத்தம் யாருக்கு தான் இருக்காது. அதே மாதிரி தான் இந்த ராட்சசனும். தெய்வ சக்தியை விட நான் தான் உயர்ந்தவன், இந்த ராட்ச சக்தி தான் அப்படின்னு 4 விதமான பூஜை செஞ்சு கர்மங்களை பண்ணி கர்மாக்களை ஏவி விட்டு அந்த மனிதர்கள் மேலே அந்த கர்மாக்களை ஏவி விட்டு தான் நினைச்சதை அடைகிறான். அவனை மாதிரியே ஒரு அரக்கன் 300 வருடங்களுக்கு முன்னாடி அதோ தெரியுதே அந்த மலையில அந்த ராட்சசன் இருந்தான். அந்த கோட்டையில இருந்துட்டு அவன் நினைச்சதை சாதிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அவன் நினைச்சதை சாதிக்கணும்னா அந்த துஷ்ட தேவதை 101 பேரை பலி கொடுக்கணும்னு சொன்னதுனால அந்த சுத்தி ஊர்ல இருக்க ஜனங்களை எல்லாம் பலி கொடுத்தான். இந்த தொல்லை தாங்க முடியாம தான் ராஜா கிட்ட போய் எல்லாரும் முறையிட்டாங்க. மக்களோட குறிக்கோளை நிறைவேற்றுறதுக்காக ராஜாவும் அவையில் உள்ள அனைவரும் அவர்களுடைய பூர்வஜரான ஸ்ரீ மகரிஷி முனிவரை சந்திச்சு அந்த அரக்கனை அழிக்கிறதுக்காக அந்த முனிவர்கிட்ட ராஜா மன்றாடி கேட்டாரு. ராஜாவோட குறிக்கோளை ஏத்துக்கிட்ட அந்த முனிவர் அந்த ராட்சசன் கூட போராடி அந்த அரக்கனை அந்த முனிவர் சம்ஹாரம் பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த அரக்கனோட ஆத்மாவை திக்பந்தனம் பண்ணாங்க. வரப்போற நாட்கள்ல மறுபடியும் அந்த ஆத்மாவுக்கு சக்தி வந்து தான் நினைச்சதை சாதிக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த துஷ்ட சக்தியோட நாசனம் பண்றதுக்காக சாக்ஷாத் அந்த சிவன் கையில் இருந்த சூலத்தை குருக்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினார் அந்த முனிவர். அந்த திரிசூலத்தை எங்க குரு எனக்கு கொடுத்தது பெரும் சௌபாக்கியம். இப்போ அவனுடைய ஆத்மாவுக்கு மறுஜென்மம் கிடைச்சிருக்கு. இப்போ அந்த ஆத்மாவோட சக்தி இன்னும் ரொம்ப கோரமாக இருக்கும்னு எங்கள் பெரியவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. இத்தனை வருஷத்தில் இதுதான் முதல் தடவை. அதுவும் உங்கள் கூட இருக்கிறவங்க அந்த மலை மேலே காலை வச்சவங்க உங்களில் ஒருத்தருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மலையில் அடிபட்டு அவங்களோட ரத்தம் நிலத்தில் பட்டுருச்சு. ஐயோ பாவம், உங்க குடும்ப நபர்கள் கிடைக்கலன்னு சொல்லி எதுக்கு அழுகிறீங்க? அவங்க கிடைப்பாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க. எந்த கர்ம காரியத்துக்குமே அதுக்கேற்ற சமயம் கொடுத்து எல்லாமே இருக்கும். அதை அப்பவே பண்ணணும். அந்த ராட்சசன் உன் குடும்பத்து ஆளுங்களை இழுத்துட்டு போயிருக்கான், அவ்வளவுதான். அவங்கள இன்னும் பலி கொடுக்கல. அவங்கள அடையணும்னா அதுக்கேற்ற மாதிரி நேரம் காலம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். இன்னைக்கு ராத்திரி அவனோட அகோர தவசு பூஜையால் அந்த அரக்கன் அவங்கள பலி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரையும் காப்பாற்றணும். ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அந்த ராட்சசனை மறுபடியும் சிறைப்பிடிக்க நான் இந்த மகா மிருத்யுஞ்செயம் சாமியை வேண்டிக்கிறேன். ஜெய் மிருத்யுஞ்சயாயா.
நான் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன். எங்க போயிட்டு இருக்க? நான் இங்கதான் இருக்கேன். மறைஞ்சிருந்து எதுக்காக ஏன் இப்ப பேசுற? நீ எவ்வளவு பூஜை ஹோமம் பண்ணாலும், அந்த மிருத்யுஞ்சயனை எவ்வளவு வேடுனாலும் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. நான் அந்த மிருத்யுவை ஜெயிச்சு வந்தவன்டா. இங்க இருந்து போயிடு. இதோ பார் துஷ்டா, மிருத்துவை ஜெயிச்சது ஒரே ஆளுதான், அந்த மிருத்யுஞ்சயா. உனக்கு மிருத்யுவா நானே வந்திருக்கேன். உன்னை சம்காரம் பண்ணாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். உன்னை மாறி முடிவரை நான் எவ்வளவோ பார்த்திருக்கேன். அவங்களாலே ஒண்ணும் பண்ண முடியல. உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ எனக்கு வெறும் துரும்பு. துரும்பு நீயா நானான்னு தெரியும். நேர்ல வா, வா வெளியே. மறைஞ்சிருந்து எதுக்காக இப்ப நீ பேசுற? உன்னோட கண்ணுல என்னையே பார்க்க முடியல. உன்னால என்ன 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 சமாதானம் பண்ண வந்திருக்கியா நீ? உனக்கு என்ன பைத்தியமா? அடே நீச்சமானவனே, இந்த பூலோகத்துல தெய்வ சக்தியை ஜெயிச்ச பிரபலமான துஷ்ட சக்தி எதுவும் இல்ல. காட்டு உன் சக்திய. அரக்க யாருன்னு தெரியும். தெய்வ சக்தி ஜெயிக்கணும்னா இப்போ இந்த துஷ்ட சக்தியோட ரூபத்தை நீ பார்த்தே ஆகணும். என்னில இருந்து இந்த உலகத்துல துஷ்ட சக்தியை நான் உருக்கொள்ள வைக்கிறேன், சாஸ்வதமாக்குறேன். பாக்குறியா? ஏ துஷ்டா, அது நடக்காத ஒரு விஷயம். என்னாலதான் உனக்கு மரணம். இந்தா.
கைலாச சன்னியாசி, என்னாச்சு அந்த உன்னுடைய மிருத்யுஞ்சய பிரார்த்தனை? கூப்பிடு நீ அந்த பூஜிக்கிற கடவுளை, மிருத்யுஞ்சயா அப்படின்னு. 300 வருஷ காலமா என்னை தண்டிச்ச அந்த கடவுளை கூப்பிடு, குருவே அப்படின்னு கூப்பிடு. யாரு உன்னை வந்து காப்பாத்துவா? நானும் பாக்குறேன். கூப்பிடு கூப்பிடு. அவ்வளவு வருஷ காலமா உன்னோட பரம்பரை ஆளுங்க என்ன அழைச்சு வச்சிருக்கும் போது நான் எவ்வளவு துடிச்சேன், கதறினான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இத்தனை நாளா என்ன அழைச்சு வச்சிருந்த அந்த சக்தி எங்க போச்சு? அப்போ என்ன அழைச்சு வைக்கும் போதே எனக்கு தெரியும், ஒரு நாள் எனக்கு கண்டிப்பா முக்தி கிடைச்சே தீரும்னு. ஆனா இப்போ என்னோட அபூர்வ சக்தியை நான் திரும்ப வாங்கி ஆவேன். ஆனா இப்போ என்னோட காரியத்துக்கு தடையா வந்த நீ என்னுடைய வசம். என்னுடைய காலடியில விழுந்து நீ அப்படியே துடிக்கிற. எங்க உன்னோட அந்த திருசூலம்? இனி உன்னோட சாவு நிர்ணயிக்கப்பட்டுடுச்சு. அபி, பிந்து, எனக்கு என்ன ஆச்சு அபி? குருஜி நம்பாளுங்க. நிவி, உங்க ஆளுங்களை அந்த மலைக்கு நடுவுல அந்த அறைக்கு அடைச்சு வச்சிருக்கான். இந்த வசமத்தை அவங்க மேல தூவி விட்டு அவங்கள கூட்டிட்டு வாங்க. அப்பா, வணக்கம் சாமி. இந்த லிங்கத்தை உங்க சாமி அறையில வச்சு தினமும் பூஜை பண்ணுங்க. சரி சாமி. ஆயுஷ்மான் பக. போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லா இருப்பீங்க.